அளவில்லாத பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எதுனாக்கா ரியல் எஸ்டேட் தொழில் தான். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் எப்படி இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ரியல் எஸ்டேட்டில் இடத்த வாங்குறவங்களுக்கும் வாங்கி விற்கிறவங்களுக்கும் எல்லோருக்குமே பணம் தான். ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய தொழில் எதுனாக்கா ரியல் எஸ்டேட் தொழில் தான். ஸோ இதில் எல்லாருமே பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. எதுவுமே முடியாதுன்னா கிடையாது. ஸோ எல்லா நாளையும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கோப் நல்லா இருக்குது. இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலை நம்ம எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னாக்கா அது எல்லோரும் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிடல. இந்த நாலேஜ் யாரெல்லாம் நாலேஜை வளர்த்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் ஸ்டேபிளாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த தொழிலை வந்து நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்கே நல்ல ஸ்கோப் இருக்குதுங்க, குரோத் இருக்குது. ஸோ இந்த தொழிலை நான் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. நீ ஏன் நேசிக்கணும் அப்படின்னாக்கா இது அவ்வளோ அற்புதமான ஆசீர்வாதங்களை சொல்லக்கூடிய தொழில் இது. இந்த தொழிலை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னாக்கா, ரொம்ப வெளிப்படையாக இருந்தோம்னாக்கா, நம்மளுடைய கிளைண்ட்டுக்காண்டி நம்ம வேலை பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம கிளைண்ட் நம்மளுக்காண்டி வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய பட்ஜெட் என்ன, இது எல்லாமே சரியாக நம்ம பகுப்பாய்வு செய்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி லொக்கேஷனில் சரியான வெள்ளை வாங்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. பட் ஆரம்பத்தில் அவங்க நம்மளை தப்பாக நினைச்சாலும் ஒரு ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் காலம் கழித்து அவங்க நம்மளுடைய வேலையை நம்ம சொன்னதை எல்லாம் உணருவாங்க. அப்போ உணரும் போது அவங்களே நம்மளுக்கு வந்து ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆசீர்வாதங்கள் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, நிறைய பெருமைப்படுற மாதிரி அவங்க நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா அவங்களுடைய நீடை நம்ம சரியாக கையாளுறோம். நம்ம அவங்கள எங்கேயுமே சீட்டிங் பண்ணல. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த தொழிலில் நல்ல ஸ்கோப் இருக்க தான் செய்யுது. தொழிலுக்கு நிறைய பேர் வரணும். ஸோ இதை வந்து ஒரு டாக்டர் மாதிரியோ இன்ஜினியர் மாதிரியோ நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக டெய்லியும் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இந்த தொழிலையும் ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம நல்லா கோலைச்ச முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். அதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதற்கு தான் நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமியில் நாங்கள் வந்து ஒரு கோர்ஸை ரெடி பண்ணிருக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன சப்ஜெக்ட் கிடையாதுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னன்னாக்கா இட்ஸ் ரொம்ப பிக்கு, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. ஸோ என்னுடைய 18 வருஷம் கிரவுண்ட் லெவல் ப்ராக்டிக்ஸை நான் கற்றுக்கிட்டதை, நான் எதிர்கொண்ட விஷயங்களை, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற என்னுடைய கண்ணோட்டத்தை ஒரு பாடமாக ஒரு செயல் திட்டமாக உங்களுக்கு ஒரு கோர்ஸாக ரெடி பண்ணிருக்கிறேன். இந்த தொழிலுக்கு யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக வாங்க. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்ம சரியாக கற்றுக்கிட்டோம்னாக்கா, தொடர்ச்சியாக நம்ம முயற்சி செஞ்சோம்னாக்கா பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் தான் இது. வந்து ஒரு பெரிய மலையை முறிக்கிறதோ இல்லை வேற கம்பசாஸ்திரமோ இல்லை வேற ஏதோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லா தொழிலும் மாதிரியும் இந்த தொழிலையும் சில டெக்னிக் நுணுக்கங்களாக இருக்குது. அதை நம்ம வந்து பழக தான் கற்றுப்போம். ஸோ நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஒரு கோர்ஸாக நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமியில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு வர்றவங்க வாங்க. அதுதான் என்னுடைய ஆசை. எல்லோரும் வரணும். காலம் மாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடெப்ட் பண்ணிக்கணும். இந்த பழைய அந்த பாரம்பரிய அந்த ட்ரெடிஷன் முறை அதெல்லாம் மாறுது. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வர்ற மாதிரி எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருக்குது, கணக்கு வழக்கு இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்ம எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்து ஒவ்வொன்றா அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தொழிலில் ரொம்ப பெருசாக நம்ம வந்து முன்னேறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வீடு ரியல் எஸ்டேட் அகாடமி கோர்ஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அபு, நம்ம வீடு ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் இருந்து.